अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री वैष्णव संप्रदायத்திலே மிக அதிகமான கிரந்தங்களை அருளிச் செய்தவர் என்கிற பெருமைக்குரியவராக திகழ்பவர் வேதாந்த தேசிகன். அந்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்து வருகின்ற இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்றே திருநாமம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்கிற ஒரு பகுதியை அனுபவித்து வருகிறோம். அதாவது ராமபிரான் பரதாழ்வானுக்கு பாதுகையை கொடுத்தான் அல்லவா சித்திரக்கூட்டத்திலே. அப்பொழுது அந்த பாதுகையை எழுந்தருள பண்ணி கொண்டு அயோத்தியைக்கு திரும்பி வருகிறான் பரதாழ்வான். அது அவன் திரும்பி வருகின்ற அந்த விஷயத்தை விவரிக்கிற, அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை விவரிக்கிற பகுதி தான் இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்கிற பத்ததி ஆகும். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 137வது ஸ்லோகத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிக்கிறோம். இந்த 137வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த பாதுகை அதை பரதாழ்வான் அயோத்தியனுடைய பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் என்கிற யானை மேலே அமர்த்தி அது ஊர்வலமாக எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறான் என்று அது கீழே சில ஸ்லோகங்களிலே தெரிவித்தார். அப்படி அது வருகின்ற பொழுது அது எவ்வளவு அழகாயிருந்தது என்று அதை வர்ணிக்கிறார். இப்பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்திலே 137வது ஸ்லோகத்திலே ஆஸ்தாய தத்ர ஸ்புடபிந்துநாதம் ஸ்தம்பேரமம் தாத்ருஷ சந்நிவேஷம் அதர்ஷயஸ்வம் புரமத்யபாகே பாதாவனி பிரணவாஸ்வரயத்துவம். அதாவது அந்த பாதுகையானது அந்த யானையினுடைய அம்பாரி மேலே அப்படி வருகின்ற பொழுது அது எப்படி இருந்ததுன்னா பிரணவாக்கார விமானத்திலே வருகிறா போலே இருந்தது என்று தெரிவிக்கிறார். ஹே பாதாவனி, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே என்று அவளை அந்த பாதுகை பாதுகா என்கிற சொல்லானது அது ஸ்திரீலிங்கத்திலே இருக்கிறபடியினாலே, அதாவது பெண்பார் சொல்லாக அது அமைந்திருக்கிறது. ஆகையினாலே பாதுகா என்று சொன்னால் அது ஒரு தேவி என்று உருவகித்து அப்படி நாம் அர்த்தம் கொள்ளுகிறோம். அந்த பாதுகா தேவி எப்படி வந்தாள் என்று பார்த்தால், ஆஸ்தாய தத்ர ஸ்புடபிந்துநாதம், என்னால் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கிற ஸ்புடபிந்துநாதம், யானை மேலே வருகிற பொழுது அந்த யானைக்கு நன்னா அழகா சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருப்பார்கள். அதனுடைய மேனியிலே அழகான சித்திரங்களை, அதாவது அந்த படங்கள் போல எழுதுவது உண்டு யானைக்கு. அதனால அது ஸ்புடபிந்துநாதம். ஸ்புடபிந்து என்னால் யானை மேலே இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள், நாதம் என்னால் அது அழகான சப்தம், அந்த யானை பிளிரி கொண்டு வருகிறது, அது வருகிறது அல்லவா, அதையும் சொல்றார் அவர் என்று கொள்ளலாம். அதற்கு மேலே ஸ்தம்பேரமம், இவற்றையெல்லாம் உடையது எதுன்னு கேட்டா ஸ்தம்பேரமம் யானை. ஸ்தம்பேரமம் என்கிறது அந்த யானையை சொல்லுகிறது.
அப்படிப்பட்ட யானை அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சொல்லுகிறார், தாதிருஷ சந்நிவேசம், அப்படி எழுந்தொழுகின்ற அந்த சந்நிவேசம் யானை மேலே, அதாவது நன்றாக புள்ளிகளை உடைத்தாய் அலங்காரம் பண்ணிக்கொண்டு நல்ல நாதத்தை எழுப்பிக் கொண்டும் வருகின்ற அந்த யானை, அந்த யானை மேலே எழுந்தருளி இருக்கிற ஒரு நிலை அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அதர்ஷயகாத்வம் புறமத்திய பாகே, இந்த புறத்துடைய மத்திய பாகம் என்னால் அயோத்தியா பட்டணம், அயோத்தியா பட்டணத்தின் நடு பிரதேசத்திலே அந்த ஆணை செல்லுகிறது, அதன் மேலே தான் அந்த பாதுகை வீற்றிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அது தாதிருஷ சந்நிவேசம், அது இருக்கக்கூடிய அந்த நிலை, அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது பிரணவாஸ்ரயத்துவம் அதர்ஷயா, பிரணவாக்கார விமானத்தை இருப்பிடமாக உடைத்தாய் இருக்கை, அது என்றோ நீ அன்று காண்பித்தாய். அதாவது யானை மேலே அவன் வருகிற பொழுது அந்த அம்பாரி, யானை மேலே ஒரு அம்பாரி இருக்கும், அது மேலே அந்த பாதுகையை எழுந்தருள பண்ணி இருப்பார்கள் என்று பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால், அதாவது சித்திரங்கள் எழுதினதாயும் நன்றாக ஒலித்து கொண்டும் வருகின்ற யானை, அது ஓசை எழுப்பி கொண்டு வருகின்ற யானை, சத்ருஞ்சயம் என்கிற யானை, அந்த யானை மேலே எழுந்தருளி வருகிற பொழுது அப்படியே இந்த பாதுகை எப்படி இருந்ததுன்னு கேட்டா, பிரணவாக்கார விமானத்திலே இருக்கிறார் போலே இருந்தது என்று தெரிவிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்னால், ஸ்ரீரங்கநாதன் அவன் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நிலைக்கு பிரணவாக்காரம் என்று அந்த விமானத்திற்கு பெயர். பொழுதும் நாம் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றால் பொன்னால் வேய்ந்த அற்புதமான விமானம் அது, மேலே ஏறி சேவித்தல் என்கிறது ஒரு சமயத்திலே தான் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் சில பேருக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கிறது, கிட்டக்க போய் சேவிக்கக்கூடிய, அல்லது வேறு இடங்களிலிருந்து உயரத்திலிருந்து பார்த்தால் அந்த விமானம் எப்படி இருக்கிறது என்று தெரியும். பொழுது கூட வேண்டிய அளவுக்கு அந்த வலைத்தளங்களிலே சென்றோமானால் அந்த விமானத்தினுடைய புகைப்படத்தை பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா, இந்த கிரந்த எழுத்திலே அல்லது தமிழ் எழுத்திலே ஓம் என்று எழுதினால் அது எப்படி இருக்குமோ அந்த வடிவத்திலே தான் இந்த பிரணவாக்கார விமானம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அதுக்கு பிரணவ ஆகார விமானம். பிரணவம் என்னால் ஓம் என்கிற அந்த மூல மந்திரம் இருக்கிறதே, அதற்குத்தான் பிரணவம் என்று பெயர். அந்த பிரணவத்தினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய விமானம், அதனுடைய அடியிலே தான் திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கிறார். இப்பொழுது இந்த யானை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பிரணவத்தை போலேயே அதுவும் இருக்கிறது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, கிரந்தாட்சரத்திலே கிரந்தம் என்கிற ஒரு எழுத்து, அந்த எழுத்துல அல்லது தமிழ் எழுத்தும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தால் அந்த ஓம் என்கிற எழுத்து எப்படி எழுதுறோமோ அது போலத்தான் அந்த யானையினுடைய வடிவமும் இருக்கும். அது அப்ப எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பாதுகை அந்த யானை மீது வருகிறது, சத்ருஞ்சயன் என்கிற யானை மீது அப்படி ஊர்வலமாக வருகிறது. இப்ப பாதுகை மேலே யானை இருக்கிறதை பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பிரணவாக்கார விமானத்தின் அடியிலே எழுந்தருளி இருப்பது போல இருக்கிறது என்று அப்படி சொல்லும்படியாக இந்த இடத்துல அந்த பிரணவாக்கார விமானமும் இந்த யானையும் ஒன்றாக அப்படி உருவகித்து சொல்லுகிறார். அதில் எழுந்தருளி இருக்கிற ரங்கநாதனை போல இங்கே அந்த பாதுகை எழுந்தருளி இருக்கிறது என்று இப்படி பரதாழ்வான் அந்த பாதுகையை சத்ருஞ்சயன் என்கிற பட்டத்து யானை மீது ஏற்றி அயோத்தியைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போகிற பொழுது அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், பிரணவாக்கார விமானத்திலே எழுந்தருளி இருக்கிறா போலே இருந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே அதைத்தான் அனுபவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 138வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ராமபிரான் அயோத்தியை விட்டு புறப்பட்டானே வனத்திற்கு, எதற்காக புறப்பட்டான் என்னால் அவன் ராவண வதத்திற்காகத்தான் புறப்பட்டான். ஏன்னா அது அப்படித்தான் வால்மீகி ராமாயணத்திலே சகிதேவைர் உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி அர்த்திதா மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே ராவணவதத்திற்காக அவன் செல்லுகிறான். ஆனால் இந்த பாதுகை பரதாழ்வானோடு அயோத்திக்கு மீண்டும் திரும்பி விட்டது. அது எப்படி இருக்கிறதுன்னா அது ஒரு அழகாக விவரிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று நாம் பார்க்கிறோம். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை அனுபவிப்போம். தசக்ரீவஸ்தம்பேரமதளன துர்தாந்த ஹிருதயே விகார ஸ்வாச்சந்தியாத் விஷதி ரகுசிம்மே வனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரதசாபேவ பவதி நிராபாதாம் பாதாவனி நவிஜஹௌ கோசல குஹாம்.
தசக்ரீவ ஸ்தம்பேரமா, ஸ்தம்பேரமம்னால் கீழே நாம் பார்த்தோம், அது என்ன யானை என்று பார்த்தோம். ஸ்தம்பேரமம் என்னால் யானை. அப்ப தசக்ரீவ ஸ்தம்பேரமம் என்னால் என்ன அர்த்தம்? தசக்ரீவன் அதாவது 10 தலைகளை உடையவனான ராவணன், அந்த ராவணன் ஆகிற யானை. ராவணன் ஒரு பெரிய யானை போல அப்படி பலம் மிக்கவனவன் என்று முதல்ல அவனை சொன்னார். ஆனால் அந்த யானையை யார் வதம் பண்ணுவா என்று கேட்டால், அவன் யானை அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், அவன் அந்த யானையை பிளக்க வேண்டும், யானையினுடைய மத்தகத்தை பிளந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ராமபிரான் சென்றான் அல்லவா. அத்தை சொல்லுகிறார், அது தளன துர்தாந்த ஹிருதயே, தளன துர்தாந்த ஹிருதயே அப்படின்னா அந்த யானையினுடைய மத்தகத்தை பிளப்பதிலே மிகவும் வெறி கொண்டிருக்கிறான் ராமபிரான். ஏன்னா தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அவன் துன்பத்தை விளைக்கிறான் அல்லவா. அடியவர்களான ரிஷிகள் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாருக்கும் அந்த ராவணன் பெரிய துன்பத்தை விளைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால எப்படியாவது அவனுடைய மத்தகத்தை பிளந்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்னா ரகுசிம்ஹே, அவன் ராகவசிம்மம் என்று அவனுக்கு பெயர். அதாவது ரகுசிம்மம் என்னால் சிங்க, யானையினுடைய மத்தகத்தை எது பிளக்கும்? சிங்கம்தான் பிளக்கும். அது அந்த சிங்கம் பிளக்கிறது. அதற்காகத்தான் புறப்பட்டு சென்றது. அயோத்தியை விட்டு அந்த ராகவ சிம்மமானது வனத்திற்கு எழுந்திருக்கிற ஒரு வியாஜத்தாரே ராவணனை அவனை அழித்து விட வேண்டும் என்று புறப்படுகிறது என்று சொன்னார். அது போன அது என்ன பண்ணித்து அந்த சிம்மம் என்று கேட்டால், விகார ஸ்வாச்சந்தியாத், ஸ்வாச்சந்தியாத் விகாரதி, அது என்ன பண்ண விகார விஷதி, அது தன்னுடைய இஷ்டப்படி திரிகிறபடியினாலே அது என்ன பண்ணித்தன்னா அந்த காட்டினுள்ளே பிரவேசித்தது. காட்டு பிரதேசம் வனபுவம், அந்த வனபுவம் காட்டு பிரதேசத்தை அந்த சிம்மம் பிரவேசித்தது. அதாவது ராவணனாகிற யானையை அழிப்பதற்காக தன் இஷ்டப்படி திரிந்து விளையாடுகின்ற ராகவ சிம்மமானது காட்டிற்குள் நுழைந்தது. அதைத்தான் முதல் அரை ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக சொல்றார், சரி அப்ப காட்டுக்கு உள்ள போனா சிம்மமானது யானையை வதம் பண்ண போகிறது என்று சொன்னால், அப்பொழுது என்ன பண்ணணும்னா அந்த சிம்மம் தன்னுடைய குட்டியோடு கூடி இருந்ததுன்னா அந்த குட்டியை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அது வேற ஒரு குகையில கொண்டு போய் பத்திரமா வைத்து விடுமா. ஏன்னா யானையோடு போராடுகின்ற பொழுது இந்த குட்டிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சிங்க குட்டி இருக்கிறதே, அதற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணும், தாயினிடத்துல அந்த சிங்கமானது தன்னுடைய பத்தினி இருக்கிறாளோ இல்லையோ, சிங்கத்தினுடைய பத்தினி பெண் சிங்கம், அந்த பெண் சிங்கத்தினிடத்துல இந்த குட்டியை கொண்டு போய் கொடுத்து நீ பத்திரமா குகையிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வந்துருமா. ஒரு முறையிலே நாம் எப்படி இதற்கு உதாரணம் சொல்லலாம் என்றால், வால்மீகி ராமாயணத்திலேயே ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்கள், அது கரதூஷணர்கள், அவர்கள் கீழே இருந்தவர்கள், அவர்களெல்லாம் வதம் பண்ண வேண்டும் என்று ராகவ சிம்மமான ராமபிரான் சென்ற பொழுது தன்னுடைய பத்தினியான சீதை பிராட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவளை ஒரு குகையிலே கொண்டு போய் வைத்து அந்த வாசலிலே இளைய பெருமாள் லக்ஷ்மணனை காவல் வைத்து விட்டு வந்தான் என்று இப்படியெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதனால அதே போல இங்கேயும் நினைத்து பாருங்கள், என்ன பண்ணுகிறது இந்த ராகவ சிம்மமானது அந்த ராவணனாகிற யானையை அழிக்க சென்ற பொழுது இந்த குட்டி யார் இந்த இடத்துல குட்டி என்னால் பரதர் தான் குட்டி. பரதர் இவனுடைய தம்பி பரதாழ்வான் இருக்கிறானே, அவன் தான் சிங்க குட்டி. அவன் என்ன பண்ண வாத்சல்ய குரோடீகர்த்த பரதசாபேவ பவதி என்றார். நீ என்ன பண்ணினாய், அந்த பரதனிடத்திலே வாத்சல்யம் உடையவனாய், அந்த மிக்க தாயன்பை உடையவனாய நீ என்ன பண்ணினாய்னா அவனை ஒரு துன்பமும் இல்லாதவனாய் இருக்க வேணும். நிராபாதாம் என்ன ந விஜகதோ கோசல குஹாம், ந விஜகோ கோசல குஹாம். அதனால என்ன பண்ணினான்னா அந்த கோசல தேசத்துல கொண்டு போய் இந்த குட்டியை வைத்து பாதுகாப்பாக இருக்க வேணும். தான் ராவணனாகிற யானையோடு போரிடுகிற பொழுது அந்த ராகவ சிம்மமான தான் தனக்கு ஆபத்து வரலாம், ஆனா குட்டிக்கு ஆபத்து வரக்கூடாது. அதனால என்ன பண்ணினான்னா அந்த பரதசாபேனா, பரதனாகிற சாபம்னா குட்டி, அந்த குட்டியை உடைத்தானவள் போலே நீ என்ன பண்ணினான்னா அவனை ஒரு குட்டியாக நினைத்து இந்த தன்னுடைய தேவியான பாதுகை அவளிடத்துல கொடுத்து நீ கொண்டு போய் பத்திரமா குகையில வெய்யின்னு சொன்னான். அது எந்த குகைன்னு கேட்டா அயோத்தியாகிற குகை என்று இப்படியாக மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். அதாவது ராவணனை வதம் செய்வதற்கு ராமபிரான் சென்ற பொழுது பரதனை அயோத்தியைக்கு திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். இதுதான் விஷயம். அது இப்படி அழகாக ஒரு சிங்கமானது
யானையை வதம் செய்கிற பொழுது தன்னுடைய குட்டியை குகையிலே வைத்து விட்டு செல்கிறா போலே இங்கே அந்த பாதுகையாகிற தாயினிடத்திலே பரதனை ஒப்படைத்து அயோத்தியைக்கு திருப்பி அனுப்பி வைத்து விட்டான். அயோத்தியை தான் குகை என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.